சமீப காலமா இந்த ப்ளூ ஆதார் அப்படின்ற ஒரு விஷயம் செம ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குங்க. சரி, அப்படியே அதுல என்னென்ன இருக்கு, அந்த ப்ளூ ஆதார் நம்ம யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த விஷயத்தெல்லாம் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நம்ம இந்தியால ஆதார் அப்படின்றது ஒரு முக்கியமான அடையாளமாவே மாறிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா ஆதார் இல்லனா நம்மளால எங்கேயுமே போக முடியாதுங்க. அந்த வகையில 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்குமே ஆதார் வழங்கப்படுது. அதுக்கு பேரு தான் ப்ளூ ஆதார். இந்த ப்ளூ ஆதாருடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர், இந்த மாதிரியான பல விஷயங்கள் குழந்தைங்களுமே பெனிஃபிட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ப்ளூ ஆதாரையே ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லங்க, எப்படி நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி இந்த ஆதார் கார்டு இருக்கோ, அதே மாதிரி குழந்தைகளுக்குமே இந்த ப்ளூ ஆதார் கார்டு ஒரு அடையாளமாவே செயல்பட போகுதுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ப்ளூ ஆதார் கார்டு பயன்படுத்தி குழந்தைகளுடைய அட்மிஷன், தடுப்பூசிகள், இது போன்ற சேவைகளை எளிதா பெறலாம். அடடா, நல்லா இருக்கே அப்படிதானே யோசிக்கிறீங்க? இந்த ப்ளூ ஆதார் கார்டு நீங்க வீட்ல இருந்தபடியே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்றேன். ஆதார் கார்டுடைய அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க ப்ளூ ஆதார் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா உங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய இ சேவை மையம்க்கு போயும் நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். எடுத்துட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்றேன், கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ்னுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்னுடைய அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது நீங்க ரேஷன் கார்டோ இல்ல எலக்ட்ரிசிட்டி பில் எது வேணாலும் எடுத்துட்டு போலாம். அதுக்கப்புறம் குழந்தையுடைய 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டு போறது நல்லது. மேக்ஸிமம் சென்டர்லயே போட்டோ எடுப்பாங்க, ஆனாலும் நீங்க போட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டு போறது நல்லது. அண்ட் நீங்க நேர்ல போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்பா இல்லனா அம்மா யாராவது ஒருத்தர் குழந்தையோட போய் ஆகணும். அது கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, நாம ஆதார் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய பயோமெட்ரிக்ஸ், அதாவது நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்டா இருக்கட்டும், இல்ல கண்ணை ஸ்கேன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுவா இருக்கட்டும், அது குழந்தைகளுக்கு பண்ண மாட்டாங்க. அவங்க வயசு 5க்கு கீழே இருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ளூ ஆதார் பேரண்டோட ஆதார் நம்பரோட இணைக்கப்படும். அப்பதான் இந்த ப்ளூ ஆதார் செயல்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க அப்ளை பண்ணி 60 நாட்களுக்குள்ள இந்த ப்ளூ ஆதார் உங்க வீடு தேடியே வந்துரும். நமக்கு எப்படி ஆதார் நம்பர் இருக்கோ அதே மாதிரி ப்ளூ ஆதார் யூஸ் பண்றவங்களுக்கும் ஆதார் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ஆதார் நம்பர் பயன்படுத்தி நீங்க ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க அதை நார்மலா உங்களுடைய ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஆதார் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. சோ அப்படி இருக்கும்போது 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குமே இந்த ப்ளூ ஆதார் நீங்க எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்க ஃபேமிலிக்கும் நல்லது. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்க கிட்டயும் இந்த ப்ளூ ஆதார் பத்தின அவேர்னஸ் கொண்டு வாங்க.